அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முல்லையும் காட்டில் வீசும் மோகன தென்றல் போல் நல்லியல் மனம் பரப்ப வந்துட்ட நபிகளார் அவருடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழ்வுமாக. பேர்மை மிகுந்தோரே, இவ்வையத்தின் ஒளிவிளக்கு, அருட்கொடை, அழகிய முன்மாதிரி அவர்களின் இறுதி காலத்தின் நிலைகளை நாம் பார்க்கிறோம். இறை தூதரின் நோய் குறையவில்லை. ஒவ்வொரு தொழுகையும் உத்தமரே தொழுவித்தார்கள். அந்த இஷா தொழுகைக்கான அதான் பாங்கொலி முழக்கப்பட்டது. தொழுகைக்காக மக்கள் அணி அணியாய் திரண்டனர் மஸ்ஜித் நபவிக்கு. அந்த அண்ணலின் நோய் அதிகமானது. எழுந்து நடக்க முடியாமல் மிகுந்த பலவீனத்துடன் படுத்திருந்தார்கள். அடிக்கடி மயக்கமும் ஏற்பட்டுக் கொண்டது. மஸ்ஜித் நபவியின் மெஹராபை ஒட்டிய பகுதியில் அண்ணலின் இல்லம் அறை அமைந்திருந்ததால் அனைவரும் அண்ணலை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென மயக்கம் தெளிந்த தூதர், என்ன மக்கள் தொழுது விட்டார்களா என கேட்டார். இறை தூதரவர்களே, இன்னும் அவர்கள் தொழவில்லை, தங்களையே எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் என்று இல்லத்தினர் கூறினர். குழைத்து தீமையாக்கி கொள்வதற்கு தண்ணீர் வைக்குமாறு பணித்தார்கள். அதற்குள் மறுபடியும் மயக்க வந்து உணர்விழந்தார்கள். இது நேரத்தின் பின் விழித்து தெளிவடைந்து தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இன்னும் இல்லை இறை தூதரே என்றார்கள் இல்லத்தினர். மறுபடியும் உது செய்ய முயன்றார்கள். மயக்கம் மிகைத்து அப்படியே சாய்ந்து விட்டார்கள். சில நேரத்தில் தெளிவடைந்த அவர்கள் அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு பணித்தார்கள். அன்று முதல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இமாமாக அமைந்து தொழுகை நடத்திக் கொண்டிருந்தார்கள். மாணவியின் இயலாமை சிறிதும் குறையாத நோயின் கடுமை பெருமானாரின் உடல் பலவீனம் கண்டு கேள்விப்பட்டு மதீனா மக்களும் சுற்று வட்டார மக்களும் பெரும் சோகத்திலும் கவலையிலும் ஆண்டு கிடந்தனர். மதீனா நகரே சோகத்தில் சோபை இழந்து கிடந்தது. இளைஞர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் இறை தூதரால் அனுப்பப்பட்டு ரோமர்களின் ஆளுமைக்கு உட்பட்ட பலஸ்தீன் ஜோர்டான் பகுதிகளை நோக்கி புறப்பட்ட படையினர் மதீனாவின் புறநகர் பகுதியில் சில தொலைவில் இருந்த ஜுர்ரம் என்னும் இடத்தில் முகாமிட்டிருந்தார்கள். அந்த நபிகளாரின் உடல்நிலை படுமோசமாக கொண்டிருக்கிறது என்ற செய்தி கேட்டு அப்படியே அதிர்ந்து விட்டனர். அண்ணலாரின் வளர்ப்பு மகனார் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருமை மகனே உசாமா, உம்மு ஐமன் தாயார், அண்ணலின் உடல்நிலை பற்றி அவ்வப்போது செய்தி அனுப்பி வந்தார். அண்ணலின் உடல்நிலை மிக மிக மோசமாகிவிட்டது என்ற செய்தி கேட்டு அக்கணமே நெஞ்சும் விம்ம கண்கள் கலங்கியவராக உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சேர்ந்தார். பாச பேரரை பார்த்து பெருமானாரும் கலங்கினார்கள். அன்புடைய அண்ணலை முத்தமிட்டார் உசாமா. அவருக்காக இறை தூதர் துஆ செய்து வாழ்த்தினார்கள். அனைத்தும் சைகையிலும் மௌனத்திலும் தான். கிபி 632 ஜூன் 8 திங்கட்கிழமை அதிகாலை வேளை. ரபீல் அவ்வல் பிறை 12 விடிகாலை தொழுகையா ஃபஜரை நபி தோழர்கள் அனைவரும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் தொழுது கொண்டிருந்தனர். அறையின் திரை துணியை அகற்றிய அண்ணலார் காட்சியை கண்டு மனம் பூரித்தார்கள், பெருமிதப்பட்டார்கள். தனக்கு பிறகும் அல்லாஹ்வை தூய உணர்வோடு அந்த சிந்தனையோடு ஓர்மையோடு பக்தி பரவசத்துடன் அழகாய் தொழும் குழுவினர் இருக்கிறார்கள், ஒரு ஜமாத் இருக்கிறது, தொய்வின்றி தூய நிலை தொடரும் என்றெண்ணி மன அமைதி அடைந்தார்கள். பெருமளவு காய்ச்சல் குறைந்திருந்தது. பலவீனம் நீங்கி உற்சாகத்துடன் காணப்பட்டார்கள். தம்மை நீரால் கழுவி தூய்மைப்படுத்தி கொண்ட தூதர் மென்மையாக நடந்து தொழுகைக்கு சென்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தொழுகை நடத்திக் கொண்டிருக்கின்றார். இறை தூதர் அணியில் வருவதை உணர்ந்த அபூபக்கர் தூதரை தொழுகை நடத்துவதற்கென இடம் கொடுக்க முயன்றார். தொழுகையை தொடருமாறு தோள் மேல் கை வைத்து மெல்லிதாய் சொன்னார்கள் தூதர் நபிகளார். தொழுகை சிறப்பாக முடிந்தது. பேரழகு பெட்டகமாய் முழு நிலவின் பாலொழியாய் பெருமானார் ஒழிந்தார்கள். இரண்டு தோழர்கள் அடவெடுக்கரிய மகிழ்ச்சியை திளைத்தார்கள். அதுவரைக்கும் அவர்களது இதயங்களிலும் முகங்களிலும் கப்பியிருந்த சோகமும் கவலையும் பறந்தோடி போயின. தளபதி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணிலிடம் காணப்பட்ட நல்ல மாற்றம் கண்டு மகிழ்ச்சியுற்றவராக அவர்களின் ஆசையை பெற்று வாசலை புறப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவின் மேற்கு திசை புறநகர் பகுதியாம் ஜுனுஹ் எனும் இடத்தில் வசித்து வந்து தங்களது குடும்பத்தினரை கண்டு வர அண்ணனிடம் அனுமதி பெற்று சென்று விட்டார்கள். தோழர்களிடையே இயல்பு நிலை வழக்கத்திற்கு வந்தது. மாமதீனா மகிழ்ச்சியில் ஒழிந்தது. அண்ணலார் தனது பாசமகள் ஃபாத்திமாவிடம் பல செய்திகள் பேசினார்கள். அன்பு தந்தையின் உடல் நலிவு அந்த பெண்கள் தலைவியை பெரும்பாடுபடுத்தி விட்டது. என் தந்தையே என கலங்கி புலம்பினார். மகளே, கவலைப்படாது, இனிமேல் உனது தந்தைக்கு எந்த துன்பமும் இல்லை என்றார்கள் இறை தூதர். 7-8 வயது இளம் சிறுவர்களான பாசப்பேரர்களாம் ஹசன் ஹுசைன் இருவரையும் அருகில் அழைத்து உச்சி மோந்து உள்ளம் குளிர்ந்து முத்தமிட்டார்கள். கனிவுடன் பேசி அறிவுரை சொன்னார்கள். அன்பு மனைவியரையும் அழைத்து நல்லுரை எழுதினார்கள். திடீரென்ற மயங்கி சாய்ந்தார்கள். அவர்களின் அறிவார்ந்த அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் ஏந்தி கொண்டார்கள். அண்ணலின் இல்லமும் மஸ்ஜிது நபவியும் கலங்கி விம்மினது. கடந்த காலத்தில் பசுமையான நினைவுகள், கடந்து வந்த பாதைகள் அண்ணலின் நெஞ்சத்தில் பசுமையாக நிலாடின. மயக்கமும் தெளிவும் வந்து மாறியே துன்பமூட்ட மயங்கிய நிலையில் அண்ணல் துன்பம் உற்றார் நெஞ்சே. ஆயிஷா மடியில் அண்ணல் அன்புடன் படுத்திருக்க தூயனம் அண்ணல் நெஞ்சில் துவங்கியது என்ன நெஞ்சு ஆண்மை சீர் அண்ணல் வாழ்வில் அத்துணை நிகழ்ச்சியும் தான் மாண்புடன் மனதில் தோன்றி மறைந்ததோ சொல்வாய். நெஞ்சம் நெக்குருக இருக்கின்ற அந்த வரிகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வந்தார். அவரிடம் பல் துலக்கும் புதிய மிஸ்வாக்கு குச்சி ஒன்றிருந்தது. பேச முடியா பெருமகனார் அந்த பிடிகள் அதையே பார்த்தன. கணவனின் குறிப்பறிந்து கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை எடுத்து தனது பற்களால் மென்மைப்படுத்தி அண்ணலிடம் கொடுத்தார்கள். அண்ணலார் பற்களை துலக்கி தண்ணீர் கழுவி தன்னை சுத்தம் செய்து கொண்டார்கள். இறப்பின் இறுதி நிலையாம் சக்கராத் தூதரை தழுவியது. அல்லாஹுவே, என் உயர்ந்த தோழனே, இறை தூதர்களும் அவர்களோடும் வாய்மை சார்ந்தவர்களும் வேற தியாகிகளோடும் அருள் பெற்றவர்களும் செம்மல் நபியின் செம்பவள வாயிலிருந்து மெல்லிய ஒலி கேட்டுக் கொண்டிருந்தது. அகிலங்களின் அதிபதியே, அல்லாஹுவே, என்னை மன்னிப்பாயாக, என் மீது உனது அருளை அள்ளி பொழிவாயாக. உயர்ந்த தோழனே, என்னை சேர்ப்பாயாக. அண்ணலின் ஓசை அடங்கியது. அவர்களின் உடலிலிருந்து உயிர் பிரிந்து சென்றது. உன்னிடம் வருகின்றேன், நான் உடன் வருகின்றேன் என்று முன்னிலும் மும்மடங்கு முகம் மரண் குறைத்தான். உரையிரை உதிர்த்த பின்பு ஓர் நொடி கழிய கண்ணீர் திரையதாம் வீழ அண்ணல் திருவாய் மறந்தாரே. எல்லா வல்ல இறைவன் அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கையை முடித்து காட்டியிருக்கிறார். மானிட வர்க்கத்திற்கு மாபெரும் ஒளியளித்த வான்விழ கணைந்த தஞ்சே, வருத்தத்தை கேளாய் நெஞ்சே. ஆர்த்திட்ட அன்பின் ஆழி அடங்கியது என்ன நெஞ்சே. ஈர்த்துடி நல்கும் கண்கள் இமையாததென்ன நெஞ்சே. நெஞ்சும் நெகிழ்ந்து நெஞ்சுருகி
வடிக்கிறார் அரும் கவிஞர் சிராஜ் பாக்கவியா. எல்லாம் அல்லாஹ் அண்ணல் நபிகளாரின் மீது நம்ம எல்லாம் அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லி அந்த பெருமகனாருடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழ்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.